இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோவின் கணவருக்கு குத்தகை வழங்கப்பட்ட விவகாரம் காரணமாக பதவி விலக வேண்டும் என்று விடுக்கப்படும் கோரிக்கைகள் மிகவும் அவசரகதியில் செய்யப்படுகின்றன என்று ஜாசேகா மகளிர் பிரிவு தலைவியும் தொடர்புத்துறை துணை அமைச்சருமான தியோனீசின் இன்று கூறினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பேருந்து சேவையை மேம்படுத்தும் வகையில் பொது போக்குவரத்து குத்தகை ஹன்னா இயோவின் கணவர் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு மாநில அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு தெளிவான விளக்கம் அளிக்கும் வரையில் அமைச்சரை பதவி விலக சொல்வது நியாயமில்லாதது என்று அவர் சொன்னார். இதன் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் புலன் விசாரணையில் முறையான ஒத்துழைப்பு நல்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மன்னரை அவதூறு செய்ததற்காக செல்வாக்கு மிக்க தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தக்சின் சினவத்ரா மீது அட்டர்னி ஜெனரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று அதிகாரிகள் இன்று தெரிவித்தனர். அனைத்து குற்றச்சாட்டுகளும் தயாரிக்கப்பட்டுவிட்டதாக அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்தில் பேச்சாளர் பிராயுத் பெச்ராகுனா தெரிவித்தார். வரும் ஜூன் 18ஆம் தேதி அந்த 74 வயது முன்னாள் பிரதமர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் நாடு கடந்து வாழ்ந்த தக்சின் 2023ஆம் ஆண்டு தாயகம் திரும்பினார். பினாங்கு மாநிலத்திடமிருந்து வசூலிக்கப்பட்ட மொத்த வரியிலிருந்து 20 விழுக்காட்டை மத்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் சவுகோன்யூ வலியுறுத்தினார். உள்நாட்டு வருமான வாரியம் பினாங்கு மாநிலத்திடமிருந்து 7 பில்லியன் முதல் 8 பில்லியன் ரிங்கிட் வரை வசூல் செய்கிறது. இதில் 20 விழுக்காடு அல்லது 1.6 பில்லியன் ரிங்கிட் திருப்பித் தரப்பட்டால் மாநில மேம்பாட்டுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் பக்கத்தான் ஹரப்பான் ஆதரவு அணியைச் சேர்ந்த புக்கிட் தங்கா சட்டமன்ற உறுப்பினர் குய் சியாவ் லியோங் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் குறிப்பிட்டார். மாநிலத்திற்கு இந்த நிதி அவசியமானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கில்லான் நீதிமன்ற வளாகம் இன்று புதன்கிழமை காலை மிகுந்த பரபரப்புக்குள்ளானது. கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த DR கும்பலைச் சேர்ந்த 20 பேர் மீது சொஸ்மா சட்டத்தின் கீழ் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 21வது நபர் தேசிய இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று வருவதால் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. என் நித்யன் வயது 39, எஸ் லோகன் வயது 32, ஆர் பார்த்திபன் வயது 32, எம் கேசவ நாயர் வயது 30, ஏ பாலமுருகன் வயது 40, VS வில்பர்ட் வயது 46, எம் ராமகிருஷ்ணன் வயது 45, இ மோகன் வயது 34, எம் தனசேகரன் வயது 44, எட்வர்ட் லியூ வயது 49, எஸ் மனுராஜ் வயது 28, எம் அமரன் வயது 30, எஸ் ஹேமநாதன் வயது 31, கே தனசீலன் வயது 38, கே ரவிசங்கர் வயது 43, முகமது ராசி அப்துல்லா வயது 51, ஜி தினேஷ்குமார் வயது 29, கே விநாயகராஜ் வயது 32, ஏ கோகிலன் வயது 26, எம் தினேஷ்குமார் வயது 26 ஆகியோர் மீது நீதிபதி அஹ்மத் ஃபைசாட் யாஹ்யா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றப்புலன் விசாரணை இலாகா கடந்த மே 3ஆம் தேதி மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையில் 28 முதல் 51 வயதிற்குட்பட்ட 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் சுள்ளியமேட்டு, 18, 21, 24, 36 ஆகிய 5 கும்பல்களைச் சேர்ந்தவர்கள். இக்கும்பலானது DR கேங் என்று அழைக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டிலிருந்து இக்கும்பல் செயல்பட்டு வருகிறது என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் CID இயக்குனர் கமிஷனர் டத்தோஸ்ரீ முகமது சுஹைலி முகமது ஜெயின் கூறினார். இவர்கள் சிலாங்கூரில் போதைப்பொருள் கடத்தல், கொலை, மிரட்டி பணம் பறித்தல், தீ வைப்பு போன்ற கடுமையான குற்றச் செயல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று அவர் சொன்னார். 2 ஆண்டுகளாக இவர்களின் செயல்பாடுகளை கண்காணித்து துப்பு துலக்கியதில் இக்கும்பல் முறியடிக்கப்பட்டது என்று குறிப்பிட்ட அவர், இந்த நடவடிக்கையில் சிலாங்கூர், பஹாங், ஜொஹூர் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விபச்சாரம், சூதாட்டம், தொடைத்தொழிப்பு, குண்டர் கும்பல் முறியடிப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் என்று தெரிவித்தார்.
இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வுக்கு அமரவிருக்கும் ஒரு மாணவர் திடீரென காணாமல் போய்விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை கால்பந்து விளையாட்டை காண்பதற்காக வெளியில் சென்ற மகன் ஹஃபீஸ் ஃபவுசான் அதற்கு பிறகு வீடு திரும்பவில்லை என்று 44 வயது தந்தை அப்துல் ஹலீட் சுகிமான் கூறினார். பத்துப்பஹாட் பண்டார்புத்ரா இண்டாவில் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு உணவகத்திற்கு கால்பந்தாட்டத்தை பார்ப்பதற்கு மகன் சென்றார் என்று அவர் மேலும் கூறினார். தன்னுடைய மகனின் நண்பர்கள் மேலும் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரித்து பார்த்ததில் ஆக்கப்பூர்வமான தகவல் ஏதும் கிடைக்கவில்லை என்று அவர் மேலும் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.